வெல்கம் டு எஸ்எஸ் vlog. இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸும் சோயா பீன்ஸ் இருந்து. ஸோ நான் சோயா பீன்ஸ் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். சோயா பீன்ஸை கொஞ்சோல வெந்நீரில் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு மசாலா தடவை வச்சு ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டு கட் பண்ணி வச்ச ஆனியனையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனியன் நல்லா கோல்டு கலரில் வர வர கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து டொமேட்டோவும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு 10 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். புதினாவும் கொஞ்சம் போட்டு மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கேர்டு போடணும். 2 ஸ்பூன் கேர்டு போட்ட பிறகு கிண்டிக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பொடியும் ஒரு ஸ்பூன் ரெண்டுத்துலையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா போட்டு மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிச்ச இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் அது கூட சோயா பீன்ஸு ஃப்ரை பண்ண சோயா பீன்ஸையும் போட்டுக்கணும். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க கேப்பில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டு சூப்பர்.